10th standard students. இப்போ exercise 8.1ல நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஈஸியாக வந்துட்டு ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட்டும் எப்படி கண்டுபிடிச்சோம், L-S போட்டு ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம். கோஎஃபிஷியன்ட் L-S/L+S போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த ரேஞ்ச் அண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் அ செட் ஆஃப் டேட்டா ஆர் 36.8 and 13.4 respectively, then find the largest value, which means range and smallest value. First என்ன கொடுத்துருக்காங்க, range. அப்போது இந்த வேல்யூ வந்து this is range. ஸ்லோ லேர்னர்ஸ் கவனிச்சுக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃபஸ்ட்டோட வேல்யூ. ஸோ ரேஞ்சோட வேல்யூ 36.8 கொடுத்துட்டாங்க ரேஞ்சு. ஸோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 13.4 சொல்லியிருக்காங்க. அப்போது லார்ஜஸ்ட் வேல்யூவை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஈஸி இல்லையா? நமக்கு தான் ரேஞ்சோட ஃபார்முலா தெரியும்ல. ரேஞ்ச் என்ன ஃபார்முலா, R = L-S. இப்போ நமக்கு என்ன நம்பர் தெரியும், ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அதாவது எஸ்ஸோட வேல்யூ என்னன்றது தெரியும். அதே மாதிரி ரேஞ்சோட ஆன்சரும் என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மெத்தட்லையும் சம் பப்ளிக் எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து கவனமாக போடணும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க, அண்ட் தென் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ரேஞ்சோட ஃபார்முலாவை அப்படியே எழுதுங்க. R = என்ன எழுதுவோம், நம்ம L-S எழுதுவோம். ஆரோட ஆன்சர் என்னன்னு அவங்க கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 36.8 இங்கே எழுதிக்கலாமா, = போட்டுக்கலாமா. எல் என்னன்னு நமக்கு தெரியுமா, we don't know. ஸோ எல் அப்படியே போட்டுக்கோங்க. -S என்ன நமக்கு 13.4, அதை இங்கே போட்டுக்கோங்க. 13.4 போட்டுக்கோங்க. இப்போ என்ன ஆகும், இந்த -13.4 இந்த சைடு போகும்பொழுது நமக்கு என்ன கிடச்சிரும், +13.4 ஆகிடுமா. ஸோ அப்படியே L = 36.8. இந்த -13.4 இந்த சைடு போகும்பொழுது +13.4ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 50.2. இதுதான் வந்துட்டு எல்லோடைய ஆன்சர். 50.2. இங்கே இப்படி ஸ்லோ லேர்னர்ஸ் இங்கே இப்படி ரஃப் காலத்தில் கரெக்டாக டெசிமல், அதனால் கொஞ்சம் கவனமாக போட்டு பாருங்கள். 8 + 4 12. இங்கே பாயிண்ட் மறக்காமல் பாயிண்ட் வச்சுருங்க. 6 + 3 9 + 1 10. இங்கே 1 5. ஓகேவா? ஸ்லோ லேர்னர்ஸ் கொஞ்சம் கவனமாக போடுங்க இதெல்லாம். சரியா? அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து 2 மார்க்கில் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறாங்க. இந்த மெத்தட்லையும் கேட்டிருக்காங்க. இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாலும் நமக்கு போட தெரியணும். ஓகேவா? இவ்வளோதான், சிம்பிள். இந்த சம் முடிஞ்சுது.